வீடியோவில் ஷோல்டர் வந்து எப்படி பிசுறு தெரியாமல் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதான் ரொம்பவே டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த ஷோல்டரில் வந்து எந்த ஒரு பிசுறுமே தெரியாமல் நமக்கு நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த மாதிரி கரெக்டாக சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு அதாவது ரைட் சைடும் சேர்ந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் சைடு ஏதாச்சும் ஃப்ரண்ட்டோ பேக்கோ ஏதாச்சும் ஒரு கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். ரைட் சைடும் சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். லைனிங்கும் நமக்கு வந்து சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக கிளாத்தை வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் அழகாக வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாலும் அந்த ஷோல்டர் பக்கத்தில் பிசுறு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருந்த மாதிரி இருக்காது. அதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபோல்டு பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் இல்லைனா பேக்கு ரெண்டில் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் சேர்ந்து வர மாதிரி வச்சுட்டு லைனிங்கும் சேர்ந்து வர மாதிரி திருப்பி எடுக்கணும். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங்கோட நமக்கு ஷோல்டர் ஜாயினிங் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இப்போ பாருங்கள், ரைட் சைடும் சேர்ந்து வர மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு லைனிங்கை வந்து அப்படியே எடுத்து பேக் சைடு கொண்டு வரேன். நான் வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சு தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். பேக் பீஸ் வந்து ஏற்கனவே மாடல் வந்து ஸ்டிச் பண்ணனால அதில் நம்ம பண்ண முடியாது. அதனால நான் வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சு தான் நான் வந்து ஷோல்டர் வந்து ஜாயினிங் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். 4 கிளாத்தும் சேர்ந்து இருக்கான்னு பார்த்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் இப்போ மாடல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, ரொம்பவே நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுக்குன்னு கிடையாது, சுடி, ஃப்ராக் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மெத்தடில் ஷோல்டர் ஜாயினிங் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். பிசுறு எதுவுமே தெரியாது. இந்த சைடில் வந்து தெரியும் நெக்கு பக்கத்தில் அப்படிங்கிற ஒரு டென்ஷனே இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.